வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, Realme GT5 Pro வந்து நேற்று சைனாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ப்ரைசிங் என்ன, எப்போ இது லான்ச் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா GT5க்கும் 5 Proக்கும் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ 5 வந்து ஒரு மேலே அந்த பாக்ஸி டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த பிக்சல் ஃபோன்ஸில் வர மாதிரி, அதிலே கொஞ்சம் லென்த்தாக. பட் இந்த 5 Pro வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Realme 13 சீரிஸ் இருக்கு இல்லையா, அந்த வர கட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்குது. அந்த பம்ப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் சைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிளாஸும் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீகன் லெதர் வேரியண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வேரியண்ட்டும் இருக்குது. லெதர் வேரியண்ட்டோட கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 218 கிராம்ஸும், கிளாஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 224 கிராம்ஸும் இருக்குது. திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.23 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1.5K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 Hz இருக்குது. ஸோ இது ஒரு LTPO டிஸ்பிளே தான். இந்த LTPO டிஸ்பிளே வந்து டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 வரைக்கும் போகும் அண்ட் அப் டு 140 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதோட பிரைட்னஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4500 nits வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மாறி மாறி டார்ச் லைட் செய்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்து யாரும் இந்த ஃபோனை வாங்காதீங்க. ஏன்னா வர எல்லா பிராண்ட்ஸும் போட்டு இந்த பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா மற்றபடி இன்க்ரீஸ் பண்ணுறது வேறு எதுவும் இல்லைனால அந்த சைடு போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பீக் பிரைட்னஸ் தான். ஏதாவது ஒரு இடத்துல இந்த HDR வீடியோஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல மட்டும் தான் காமிக்கும். பட் நார்மல் டைமில் இந்த பிரைட்னஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இதை வச்சு ஏதாவது ஃபோனை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை வச்சு ஏமாந்துடாதீங்க. அண்ட் இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 8 Gen 3 லேட்டஸ்டான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட LPDDR5X RAM வந்து இருக்குது. அண்ட் UFS 4.0 சப்போர்ட்டும் இருக்குது. ஏன்னா மற்ற ஃபோன்ஸ் இப்போ வர ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UFS 2.0 3.0 தான் கொடுக்குறாங்க. பட் இப்போ இந்த 8 Gen 3ல் வரது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோன்ஸும் மோஸ்ட்டாக 4.0 வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த டைம் கூலிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்பெர்க் கூலிங் சிஸ்டம்னு ஒரு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சேம்பர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஹீட்டிங் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் ஏதாவது த்ராட்லிங் ஷோ வந்து இருக்கா அப்படின்னு. ஸோ அடுத்து கேமராஸ் போகிறோம். ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெலஃபோட்டோ. இந்த அல்ட்ரா வைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்பெக்ஸாக ஹை எண்டாக கொடுத்துட்டு இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டோலாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா எல்லோரும் 48-50 போயிட்டுருக்காங்க. பட் இது எதனால் கம்மி பண்ணாங்கன்னு தெரில. மேபி வேறு ஏதாவது உங்களுக்கு ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். பட் 8 மெகாபிக்சல் தான் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வைடு. அண்ட் இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களால் மேக்ரோ கேமரா வந்து எடுத்துக்க முடியும். பட் அந்த லேஅவுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கேமரா அவுட் இருக்க மாதிரி இருக்கும். பட் 3 கேமரா தான் ஒரிஜினலாக இருக்குது. அண்ட் இன்னொரு கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிஸ்கோப் ரியல்மிக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே Realme X2 Pro அப்பயே நம்ம அதை பார்த்துருந்தோம். பட் இந்த டைம் மறுபடியும் பெரிஸ்கோப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெரிஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3x உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூம் வந்து கிடைக்குது. அண்ட் 6xக்கான லாஸ்லெஸ் ஜூம்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ லாஸ்லெஸ்னு ஒன்றும் இல்லை, அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா கிராப் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் செல்ஃபி கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 32 மேப்ஸில் அவுட்புட் வந்து கிடைக்குது. இப்போ பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா 5400 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறதுக்கு 100 watts வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன்கிரேடாக இருக்குது. ஏன்னா மற்ற ஃபோன்ஸில் 140, 150, 200 போயிட்டுருக்காங்க. பட் இப்போ 100ல் லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கும். மேபி பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் அவங்க மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா இப்போ பேட்டரி லைஃப் வந்து 80% டீக்ரேட் ஆகுது அப்படின்னா அதுவே உங்களுக்கு 1600 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்தா நம்புற மாதிரியே கிடையாது. பட் இதை நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஃபோன்ஸ்ன்னு அவங்க போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்படியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 0 to 50 வந்து ஒரு 18 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆக 30 மினிட்ஸ் அல்லது 35 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த IR பிளஸ்டர் இருக்குது, NFC இருக்குது, IP64 ரேட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபோன் வந்து கிடையாது. அண்ட் Android 14ஓட பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ்லாம் இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாம் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம LGலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ ஃபோனு முன்னாடி இருக்குன்னா அந்த சென்சார் மூலிமா நம்ம கையில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நெக்ஸ்ட் சாங்னா இப்படி பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகிறது, இப்படி பண்ணால் அப்சைடு போகிறது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மூலிமாவே அன்லாக் பண்ணுற சிஸ்டம்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் வீடியோஸ் மட்டும் தான் நமக்கு கிடச்சிருந்துச்சு. நம்ம ஃபுல்லாக நேரில் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதுவும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸிங் அண்டு என்ன வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. ஸோ பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,256 வந்து ஆரம்பிக்குது. அண்ட் ஹை எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 1TB வேரியன்ட் வரைக்கும் போகுது. ஸோ இந்த பேஸ் ப்ரைஸ் வந்து அப்படியே இந்தியன் ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 40,000 வருது. அண்ட் ஹை எண்ட் வந்து அந்த 1TB வேரியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 வருது. பட் இந்தியாவில் இந்த ப்ரைஸ் வருமானு கேட்டிங்க அப்படின்னா அப்படியே வராது. ஸோ நமக்கு 45 to 50 அந்த ரேஞ்சில் தான் கன்ஃபார்மாக லான்ச் ஆகும். ஏன்னா 5,000க்கு மேலேயாவது டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் இந்தியாவில். பட் இதோட லான்ச் டேட் இந்தியாவில் எப்போன்னு இன்னும் Realme வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் இதோட சேல் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சைனாவில் December 14 அன்றைக்கி ஆரம்பிக்குது. ஏன்னா GT5 பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்தியாவுக்கு சேலுக்கு வந்து கொண்டு வரல, லான்ச் பண்ணல இந்தியாவில்.
ஏன்னா அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா GT5 அங்கே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபோன்ஸ் இந்தியாவுக்கு வருமானு கேட்டிங்க அப்படின்னா டவுட் தான். பட் GT5 லான்ச் ஆகும் போதே கூட GT5 அண்ட் 5 Pro லான்ச் பண்ண வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி ரியல்மி கிட்ட இருந்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலியமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.